தாவீதுடைய கையில ஒரு தராசு இருக்குன்னு வச்சுக்கோமே. தாவீதுடைய கையில இருக்கிற அந்த தராசுல ஒரு பக்கத்துல அவருடைய சிங்காசனம், ராஜரீக போஜனம், நாட்டிலேயே விலை உயர்ந்த பொருட்கள் எல்லா அரண்மனையில் தான் இருக்கும். எத்தனையோ டன்னு தங்கம் சேர்த்து வச்சிருந்தாரு, அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கத்துல அவருடைய அந்த தராசுல வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கத்துல தேவ சமூகத்தை வச்சு இப்படி தூக்கி பார்த்தா தேவ சமூகம் தான் அப்படி கீழே நிக்குது. அதுதான் வெயிட் கூட, அதுதான் அவருக்கு கனமாக தெரிந்துச்சு. ஆகையினால இப்ப சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இந்த சிங்காசனத்தை விட்டு தள்ளினாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவ சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, எனக்கு அதுதான் முக்கியம். நான் ராஜாவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய யுத்த வீரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறவனாக இருந்தாலும், அடுத்த தலைமுறைக்கு தேவாலயம் கட்டுவதற்கு பொருட்களை சேர்த்து வைத்தவனாக இருந்தாலும், நான் இவை எல்லாவற்றையும் விட ஒன்றை தான் மேன்மையாக கண்டேன், தேவ சமூகத்தை மேன்மையாக கண்டேன். ஆகையினால உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, எனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட்.